இன்னும் மக்கள் எதுவுமே மறக்கலை, அப்படியே ஞாபகம் தான் வச்சுருக்காங்க. ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம ஜாக் பிளாக் வீடியோலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நடக்கிற அந்த ஓட்டு விஷயத்தை பற்றி தான். இப்போ லாஸ்ட் 5 வருஷத்துக்கு நடந்ததை பற்றி பார்க்க போகிறோம். கள்ள ஓட்டு போடுறாங்களாமா. நான் ஓட்டே போடலை, அவன் ஓட்டை இன்னொருத்தன் போட்டதாக சொல்கிறாங்க. அதில் என்ன கணக்குனே தெரியலை. அவன் எப்படி இன்னொருத்தன் ஓட்டை வந்து போட முடியும்? அப்படி என்ன ஆட்சி நடக்குது? 2026 தானே இது, இல்லை வேறு இதுமா பழைய காலமாக? 2026 இப்படி நடக்குதுன்னா என்ன அப்போ பாதுகாக்கிறாங்க அந்த ஓட்டை? அதே மாதிரி பிள்ளையோட ஓட்டை அப்பா வந்து போடுறாராம்மா. அது எப்படி போட முடியும்? 2 பேரும் ஒரே மூஞ்சியா என்ன, இல்லை ஒரே வயசா? இதெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையத்தில் விடுறாங்கன்னு தெரியல. இப்போ நேற்று நியூஸில் கூட நைட்டு 1 மணிக்கு கிழக்கு தொகுதி திருச்சியில் வந்துட்டு ஓட்டு போடுறாங்க. திமுக வந்து கள்ள ஓட்டு போடுறதா சொல்கிறாங்க. எதுக்கு அவனுக்கு இந்த வேலை? இப்படி அது என்ன தாவைக்கா பார்த்து என்ன பயம்? அதிமுக பார்த்து அவனுக்கு என்ன பயம்? அந்த 3 கட்சியை பார்த்து என்ன பயம் உனக்கு? அப்படியே கள்ள ஓட்டு போட்டு நீ ஏன் ஜெயிக்கணும்? தைரியமாக இருந்தால் நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் அப்படி ஜெயி. எதுக்கு இவ்வளோ கேவலமாக பண்ணுற? அவர் சேகர் பாபு வந்துட்டு அப்படியே வரிசையில் நின்று கொடுக்குற, அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது. அந்த இவனுக்கு பறக்கும் உடைக்கலாம். போய் எவனோ ஆஸ்பத்திரிக்கு போகிறவன் வேறு ஏதாவது காசு கொண்டு போகிறான், 5 லட்சம் 10 லட்சத்தை கொண்டு போய் பிடிப்பாங்க வெக்கமே இல்லாமல். அங்கே நின்று வரிசையில் நின்று 500 கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை பிடிக்கல. அது சேகர் பாபு இல்லை, 500 பாபு. அதனால தான் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு வக்கே இல்லை. கேட்டால் ஆளுங்கட்சியை பார்த்தா பயம். இவ்வளோ கேவலமான ஆட்சி நடக்கிறத பார்த்தா அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இப்போலாம் நேரில் பார்க்குறத நினச்சாலே இவ்வளோ கேவலமாக. ஒரே ஒரு தலைவர் விஜய்னு ஒருத்தர் தான் வந்தார். அவரை வந்தோடனே இவ்வளவு தெரியுது. அவர் வளரணுன்னு யாருக்குமே எதுக்குமே தெரிஞ்சிருக்காது. என் வயசில் அரசியல் பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தேன். இப்போ இருக்க சின்ன பையனை போட்டு கேட்டால் கூட எல்லாமே சொல்கிறாங்க, தொகுதியிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. அப்போனா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. காரணம் விஜய் தான். அவர் வந்ததுலேருந்து எல்லாமே தெரியுது அரசியல் பற்றி, குட்டி பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் என்னென்ன கொடுமை நடக்குது எல்லாமே. இப்போ இதே 5 வருஷத்தில் திமுக பண்ணதெல்லாம் பார்த்தோம்னா, திருப்போணத்தில் அஜித்னு ஒரு பையன் இன்ன வரைக்கும் அந்த என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அடித்து கொண்டு தான் எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு சலுகை பண்ணுறாங்கன்னு தவிர அந்த அடித்து கொண்டவங்களையும் அந்த போலீஸ்காரங்களையும் அவங்களுக்கு எதுவுமே தண்டனை கொடுக்கலையே. அதே மாதிரி அடித்து கொள்ள வேண்டியதான அந்த போலீஸ்காரங்களையும். உண்மை தெரியாமல் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். உண்மை தெரிஞ்சு தானே அடிக்கணும். உண்மை தெரியாமல் எதுக்கு அடிக்கிறாங்க? அந்த பொம்பளையை வந்துட்டு என்ன இது பண்ணாமல் இருக்காங்க? அந்த பொம்பளையை அதே மாதிரி பண்ணணுங்க. அப்போ தாங்க சரியான இது. தேவையில்லாமல் எது கேஸ் கொடுக்குது? அது சம்மந்தம்லாம் கேஸ் கொடுத்து அந்த பையன் வாழ்க்கையை அழிச்சிருச்சுல. இப்போ அந்த குடும்பத்துக்கு காசு பணத்தை கொடுத்து சமாளிச்சிட்டிங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டு அந்த தூத்துக்குடியில் நடந்ததுக்கு என்ன இருக்குதுன்னே தெரில. அந்த பாலியில் வந்து இன்னும் எப்போ தான் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல இந்த ஆட்சியில். அதனாலே ஓட்டு வந்து மாற்றி போடணும். புது தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னா அது கடைசி வரைக்கும் நடக்காது. பழைய கட்சிகள் வாய்ப்பு கொடுக்காதீங்க, புது கட்சிகள் வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சியோ தாவிக்காவோ இந்த 2 கட்சியில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க, சரிங்களா? அப்போ தான் நாடு உருப்படும். கடைசி வரைக்கும் உருப்படாது. டாஸ்மார்க் ஒழிக்கிறேன்னு சொல்லி தானே ஆட்சிக்குள்ளே வந்தீங்க. இன்ன வரைக்கும் அதை ஒரு டாஸ்மார்க்காக மூணுனீங்களா? டாஸ்மார்க் திறக்க தான் சரிங்க. கடைசி வரைக்கும் நீ டாஸ்மார்க் மூடவே இல்லை. அது ஏன்ப்பா இந்த வருஷம் மட்டும் ஓட்டு டிலே ஆகுது? ஓட்டு போடுறக்கே டிலே ஆகுது. அரசு பஸ்ஸே விடலை, எக்ஸ்ட்ரா பஸ் எதுவுமே விடல. பொங்கலுக்கு விட்டீங்க, தீபாவளிக்கு விட்றீங்க, எதுக்கோ விட்றீங்க. ஏன் தடவை ஓட்டு போடுறக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பஸ் விடல? டிவிக்கு ஜெயிச்சிரும் பயமா? புதுசாக வர கட்சியில் சப்போர்ட் கொடுத்தாதான்ப்பா இந்த நாடு விளங்குலாம். கடைசி வரைக்கும் விளங்காதுப்பா. கரூர் சம்பவம் நடந்துச்சு. இன்ன வரைக்கும் அது எல்லாருமே மறந்துருப்பாங்க. கரூர்காரங்க மட்டும்தான் நான் வச்சுருப்பாங்க, மிச்சம் எல்லாருமே மறந்துருப்பாங்க. கரூர்காரங்க மட்டும்தான் அந்த வலி தெரியும், வேதனை தெரியும். யாருக்குமே தெரியாது. அந்த 41 பேர் செத்தாங்களே, விஜயால் செத்தாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் எல்லாராலையுமே? அந்த கரூர் மக்கள் தெரியும் யாரால் செத்தாங்கன்னு. டிஎம்கேவேல டிவிகேவான்னு தெரியும். அதாவது இப்போ வரைக்கும் மக்களுக்கு நாங்கள் சேஃப்டி கொடுப்போம்னு சொல்லி எவனுமே ஓட்டு வாங்கலை. இன்ன வரைக்கும் என்ன ஓட்டு வாங்குறாங்கன்னா, தாவைக்கா மட்டும்தான் சேஃப்டி கொடுப்போம், பெண்களுக்கு சேஃப்டி கொடுப்போம்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. அது போக மிச்சம் சலுகைலாம் பண்ணுவோம்னு சொல்லி ஓட்டு வாங்க. டிஎம்கே இது வரைக்கும் நாங்கள் நடந்த தப்பெல்லாம் இனிமேல் சரி பண்ணணும்னு எவனா ஒருத்தர் சொல்கிறானா? பிரேமலதன் சொன்ன மாதிரி தான். மது ஒழிப்பு, மது சாராயம் இது பண்ணுறது, ரெடி பண்ணுறது, டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணுறது, பாலியல் வன்முறை, இதை தவிர வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கட்சி இந்த ஆட்சியில் இருக்குன்ற மாதிரி தான். வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த தப்பெல்லாம் சரி செய்யும்னு சொல்லி எவனுமே ஓட்டு வாங்குறதில்ல. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கடைசி 5 வருஷத்தில் நடந்ததில்லை. 8000 கூப்பன் தரோம், இன்னும் 2000 ஏற்றி தரோம், காசு கொடுத்தா அவங்கள ஏமாற்ற தான் பார்க்குறாங்க. இன்ன வரைக்கும் எவனுக்குமே தெரியலை. சும்மா துண்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க, எல்லாம் காசு தூக்கிட்டு வந்துடுறாங்க. மக்கள் மாற்றுற முடிவில் தான் இருக்குது. இது கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் நடந்தால் தான் கண்டிப்பாக திரும்ப நல்ல கட்சி ஜெயிச்சு முன்னாடி வரும். ஏன்னா 2026 வந்துட்டு இன்னும் பூட்டு வச்சு சீல் வைக்கணும் அப்படி இப்படி. நீங்கள் வேறு இதே இல்லையா? இந்த மெத்தடு தான். நான் இன்னும் கள்ள ஓட்டெலாம் போகிறேன்றாங்க. அது எப்படி இன்னொருத்தன் மாற்றி போட முடியும்னா இன்னும் வரைக்கும் புரியலப்பா. அந்த அளவுக்கு அப்போ இவ்வளோ இலக்காரமாக இருக்காங்க. ஒரு வயசான பாட்டி வந்துட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுறாரு, அங்கே இருக்க நிர்வாகியே, தேர்தல் நிர்வாகியே. இது என்ன அர்த்தம்? அப்போ எல்லாருக்குமே காசு கொடுத்து தான் இந்த ஆட்சி நடக்குது.
இந்த தேர்தல் நடக்குது, காசு கொடுத்தா நடக்குது, காசு கொடுக்காம நடக்கவே இல்லை. ஓட்டு அதிகமானது இதுக்கு ஒரு ரீசனாக தான் இருக்கும். பாதி பேர் ஓட்டே போடாமல் இருக்காங்க, பாதி பேர் திரும்ப ஊருக்கு போயிட்டாங்க. 15 நிமிஷத்தில் ஓட்டு மிஸ் ஆகிருக்கு. கொடைக்கானலில் குதிரையை வச்சு ஓட்டு மிஷின் ஏற்றிட்டு போகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு. இதெல்லாம் விளங்குமா? குதிரையை வச்சு ஏற்றிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலப்பா. வேறு மெத்தடே இல்லை. ஏன்னா மலையில் பஸ்லாம் போகிறதே இல்லையா? குதிரையை வச்சு தான் எல்லோரும் மேலே போகிறாங்களா? பஸ்லாம் போகிறதே இல்லையா? ஓட்டு மிஷினை குதிரை வச்சு கொண்டு போகிறீங்கன்னா அப்போ அந்த போகிறவரில் கள்ள ஓட்டெலாம் நடக்காதா? நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க நாயை கற்பழிக்கிறாங்க, எல்லாத்தையும் கற்பழிக்கிறாங்க. நாளை போனால் நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி லேடிஸ்க்கு என்னப்பா சேஃப்டி? அந்தளவுக்கு அப்போ இந்த ஆட்சி நடக்குது. நாளைக்கு எல்லார் வீட்லேயும் நடந்து உன் வீட்லேயும் நடக்கும். யோசிச்சு ஓட்டு போடு. கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வேணும். ரீஎலெக்ஷன் வேணும்னா போராட்டம் வேணும். போராட்டம் இல்லாமல் எதுவுமே இந்த நாட்டில் நடக்காது. எல்லாத்துக்குமே போராட்டம் தான் முன்னாடி. மக்கள் நினச்சா எதை வேணால் மாற்ற முடியும். ஆட்சியே வேணால், இராணுவ ஆட்சி வேணும் கூட மாற்ற முடியும். மக்கள் தான் போராட்டத்தை முடிவு பண்ணணும். ரீஎலெக்ஷன் வேணும்.